சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மகா, நம்ம எல்லாரும் நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டோம். வாங்க எல்லாரும் போய் முதல்ல சாமி கும்பிடுவோம். சரிம்மா. இந்த வீட்டை விட்டு போகும்போது பெருசா ஏதாவது அசம்பாவிதம் நடந்து இந்த குடும்பமே ரெண்டு பட்டு வரும்னு பெரிய நம்பிக்கையில போனோமே. ஆனா அது எதுவுமே நடக்காம ஏமாற்றத்தோட இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. சரி சரி, நம்ம இங்கே நிக்க வேண்டாம், உள்ள போலாம் வா. கீர்த்தி, என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? எடுத்துக்கோ. இப்படி இதுங்களோட ஒட்டி உறவாடி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறதே நமக்கு கொடுமையா இருக்கே. கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? சமந்தியம்மா, நாம எல்லாரும் எந்த இழப்பும் இல்லாம நடந்த கஷ்டத்தெல்லாம் கடந்து எல்லாரும் பத்திரமா வீடு வந்து சேர்ந்துட்டோம். அண்ணி, அந்த குறி சொல்ற அம்மா உங்ககிட்ட எலுமிச்சை பழம் கொடுத்து பூஜை அறையில வைக்க சொன்னாங்கல்ல, அது எங்க வச்சிருக்கீங்க? மறந்தே போயிட்டேன், இதோ எடுத்துட்டு வரேன். மகா, சாமி கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு எடுத்து வைமா. வேலு, எப்ப பாரு ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கியே, இப்படி சும்மாவே இருந்தா என்ன பார்த்தோம்? என்னமாமா சொல்றீங்க? இல்லப்பா, குலதெய்வம் கோவில்ல குறி சொல்ற அம்மா எனக்கும் மகாவுக்கும் ரெட்ட குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்காங்களே, அதனால எங்களுக்கு தான் முதல்ல குழந்தை பிறக்கும். அதுவும் 2 ஆண் குழந்தை தான் பிறக்கும். சும்மா இருங்க. திரு, உன்கிட்டையும் உன் தம்பி கிட்டையும் இப்பவே சொல்லிடுறேன், நான் உங்க கூட சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறேன்ப்பா. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? ஆமா மாப்ள, நீயும் உன் தம்பியும் ஆளுக்கு ஒரு பெண் குழந்தைங்களை பெத்து எங்க மகனுங்களுக்கு கொடுக்கணும். என்ன மகா, நான் சொல்றது சரிதானே? கடவுளே. மாப்ள, நீ சொல்லுப்பா, உனக்கு சம்மதம் தானே? சம்மதம்னா இப்பவே இந்த சாமி முன்னாடி வாக்கு கொடுங்க. என்ன மாப்ள யோசிக்கிற? அதுக்கு என்ன மாமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பண்ணிடலாம். இங்க பாருங்க மாப்ள, மாமா சும்மா கேக்குறேன்னு நினைக்காதப்பா. இப்ப நீ எனக்கு வாக்கு கொடுக்கறத என்னைக்குமே மறக்க கூடாது சொல்லிட்ட. மாமா, நானும் மனப்பூர்வமா தான் சொல்றேன். என் அக்கா மகனுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கறதுக்கு பரிபூர்ண சம்மதம். இன்னும் கொஞ்ச நாள்ல அக்கா தம்பி அண்ணன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு பிரிய போறீங்க. அத புரிஞ்சுக்காம ஃபியூச்சர் வரைக்கும் பிளான் பண்றீங்களா?
என்ன மாப்பிள்ள வேலு, உங்க அண்ணன் சம்மதம் சொல்லிட்டா, நீ எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கியே. என் மகனுக்கு உன் மகளை கட்டி கொடுக்க சம்மதம் இல்லையா? என்ன தம்பி, உன் மனைவி சம்மதிச்சாதான் சம்மதிப்பியோ? செல்வி மாட்டேன்னு சொல்லிட்டா தர மாட்டியா? இல்ல அது என்ன மாப்பிள்ள யோசிக்கிற? என்ன நீ இப்படி கேட்டுட்டீங்க? உங்ககிட்ட சம்பந்தம் வச்சுக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுக்கு ஆம்பளை புள்ள பிறந்து எங்களுக்கு பொண்ணு பிறந்தா நிச்சயமா உங்க பையனுக்கு தான் எங்களோட பொண்ணை கட்டி கொடுப்போம்.